அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமி. நான் சங்கர நாராயணன், அகாடமிக் கோஆர்டினேட்டர் அண்ட் டிரெக்டர். குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சு, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2 நாள் ஆகுது இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேரை பேசினேன். பேசும்போது எப்படிப்பா எக்ஸாம் எழுதுனீங்கன்னா, சார் செம வெயிட்டாக எழுதணும் சார். நாங்கள் எப்படியும் ஒரு 300 கிலோகிராம் இருக்கும் சார். நாங்கள் என்ன ஏன் ஒன்றுமே புரியல அப்படின்னு. இல்லை சார், கொஷின் பேப்பரே வந்து ஒரு 300 கிலோகிராம் இருக்கும். நாங்கள் அப்பயே தெரிஞ்சு போச்சு. கொஷின் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க, சார் இந்த கொஷின் பேப்பரை வச்சு மளிகை கடையில் இனிமேட்டு பில்லுக்கல்லே வேணாம் சார், இந்த கொஷின் பேப்பரை வச்சு எடை போட்டாலே போதும் சார்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு கொஷின் பேப்பர் வெயிட்டாக இருந்திருக்கிறது தான் அப்படி பசங்க சொல்லியிருக்காங்க. நானும் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 155 பேஜுங்க. கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஷின் பேப்பரை பார்த்தோம், பசங்க கிட்ட பேசணும். அப்புறம் தான் தெரியுது கிட்டத்தட்ட ஒரு 185 பேஜில்ங்க. இப்போ நான் தான் உங்களுக்கு சொல்லவே போகிறேன். இப்போ கொஷின் பேப்பரை எப்படி கேட்டிருக்காங்க, இதிலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும், அடுத்த எக்ஸாமை நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதான் இன்றைக்கி வீடியோவுடைய கான்செப்டே. ஸோ இப்போ பாருங்கள், கொஷின் பேப்பர் ஈஸி தாங்க, ஈஸி டு மாட்ரேட், இதுதான் கொஷின் பேப்பருடைய ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். பட் டைமை பொறுத்த வரைக்கும் டைம் கன்சியூமிங்க. ஏன் டைம் கன்சியூமிங் ஆகுது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2025 கொஷின் பேட்டர்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை பாருங்கள், டைரக்ட் கொஷின் ஒரு 37 கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ பாபர் எந்த வருடத்தில் இந்தியாவை அட்டாக் பண்ணார் அப்படின்னு ஒரு கொஷின் வச்சுக்கோங்க. டேரெக்டாக ஒரு 4 இயர் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி டைரக்ட் கொஷின். ரீசன் அண்ட் அசர்ஷன், இது கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஏரியாங்க. இந்த ரீசன் அண்ட் அசர்ஷன்றது கன்ஃபியூசிஙங் ஏரியா. நிறைய பிள்ளைகளுக்கு அந்த ரீசன் அண்ட் அசர்ஷனில் தான் கன்ஃபியூசிங் ஏரியா. ஒன்று ஸ்டேட்மெண்ட்டு ஃபுல்லாகவே தப்பாக இருக்குது, இல்லை அப்படின்னா ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஓகே, எது கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன்றது தான் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போது அது அஃபீஷியல் கீ வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். பட் சில இடத்துல கொஷின்ஸ்லேயே ஃப்ளாஸ் இருக்குது, நிறைய கொஷின்ஸ் ஃப்ளாஸ் இருக்குது ரீசன் அசர்ஷனில். கண்டிப்பாக உங்களை குழப்பக்கூடிய இடம் ரீசன் அண்ட் அசர்ஷன். கண்டிப்பாக இதுக்கு டைம் எடுத்துருக்கோங்க. மூன்றாவது குரோனாலஜியை பொறுத்த வரைக்கும் நல்ல கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா எழுதலாம், சரியா? ஸோ குரோனாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் இது நடந்தது, ஆர் இந்த ஈவெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு நடந்தது, இது செகண்ட் நடந்தது. இப்போ திருக்குறளில் கூட உங்களுக்கு குரோனாலஜிக்கு எடுத்துருக்கோம். ஒரு குறளை கொடுத்துட்டு வள்ளுவர் எதை முதல்ல சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. அப்போ குரோனாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. மேட்ச் த ஃபாலோயிங் கொஞ்சம் கஷ்டமாக இல்லை, ஏன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடணும். ஆனால் அந்த ஒரு ஆப்ஷன்றது உங்களுக்கு தெரியணும், சரியா? ஃபைன். ஆனால் மேட்ச் த ஃபாலோயிங்கில் நிறைய பசங்க எலிமினேஷன் மெத்தட் இருக்குது, அதில் கரெக்டாக எலிமினேட் பண்ணிட்டேன் ஆன்சர் வந்துடும், இல்லைனா கொஞ்சம் உங்களுக்கு சொதப்போம். அண்ட் இங்கே விஷயம் என்னென்னா, இந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஷனுங்க. இந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான் கிட்டத்தட்ட 71 கொஷின் கேட்டிருக்கான். இந்த குரூப் 2 எல்லாருமே ஈஸியாக இருக்குன்னு தான், கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃப் த பீப்புள் ஈஸியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துல அவங்க மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட படித்த மாணவர்கள், இப்போ நம்ம பசங்க ஒரு 40 பேர் ப்ரிலிம்ஸ் எழுதுனாங்க. என்கிட்ட படித்த பசங்கள்லே அவங்க சொல்கிறது என்னன்னா, சார் எல்லாமே ஈஸி தான் சார், கிளாஸில் வந்தது தான் சார், நம்ம டெஸ்ட் பேஸில் வந்தது தான் சார், புக்ஸில் இருந்து ஸ்டாட்டிக்கில் இருந்து கொடுத்துருந்தாங்க சார். ஆனால் பட் இந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டில் ஒவ்வொரு கொஷின்லேயும் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்லேருந்து 4 ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருங்க சார். ஒரு கொஷினை படிக்கிறதுக்கே எப்படியும் வந்து 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது சார். இப்போது 3 மணி நேரம் தான் எக்ஸாம், 180 மினிட்ஸ், 180 தான் வந்து பார்க்கும்பொழுது 180 நிமிடங்கள் தான் இருக்குது. அதில் படிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸு கிடையாது சார். ஏன்னா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஆகுது. இதில் மேக்ஸில் கேட்டக்கூடிய 25 கேள்வி கிட்டனால நான் 2 நாள் போட்டால் தான் அதுக்கு ஆன்சரே வர மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி பசங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஷினில் தான் சார் நாங்கள் மாட்டிட்டோம். அப்போ இதிலேருந்து நமக்கு எக்ஸாம் சொல்லித்தர பாடம் என்ன, இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ரொம்ப ஹை லெவலில் இருக்குது சார், ரொம்ப ஸ்டாண்டர்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை, சரிப்பா நான் வந்து ஈஸியாகவே கொடுக்குறேன், ஆனால் என்ன பண்ணுவேன், உன்னுடைய டைமை சக் பண்ணுவேன். அப்போது ஈஸியாக இருக்குது தானேன்னு சொல்லிட்டு பசங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுவோமா? இப்போ நிறைய டாப்பர்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம். டாப்பர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் முதல்ல மேக்ஸ் தாங்க போட்டேன் அப்படின்னும் பொழுது, சரி இந்த டாப்பர் மேக்ஸ் தான் முதல்ல போட்டேன்னு சொல்கிறாங்க, அந்த டாப்பர் மாதிரியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பட் அது டாப்பருக்கு செட் ஆகிருக்கும், அது அந்த கொஷின் பேப்பர் அந்த நாளுக்கு செட் ஆகிருக்கும், இந்த கொஷின் பேப்பருக்கு இந்த நாளுக்கு உங்களுக்கு அது செட் ஆகிருக்காது. அப்போ இதில் வந்து எக்ஸாம் உடைய டிமாண்ட் என்னன்னு தெரியுது அவங்களுக்கு. ஒரு நாளில் ஒரு எக்ஸாம் வைக்கிறான்னா அந்த டைமில் அந்த மைண்ட் செட்டில் அப்போ நீங்கள் எப்படி களமாடுகிறீர்கள் அப்படின்றதான் விஷயம். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், போட்டித் தேர்வு அப்படின்றது அது ஒரு போர்க்களம் மாதிரி. இப்போது நம்ம எதிரி வரான்,
ஓகே, எக்ஸாம் தான் நம்மளுடைய எதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய எதிரி எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதை தான் இப்போ டிஎன்பிஎஸ்சியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேக்ஸ் தான் முதல்ல போகணுன்னு நினச்சிங்கன்னா இப்போ மேக்ஸ் போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுதுன்னு பொழுது, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நல்லா மேக்ஸ் போடுவாங்க. சொல்லப்போனால் அவங்க மேக்ஸ் டீச்சரே கூட நல்லா ஆன்சரை வர வைக்கணுன்ற வெறியில் ஒரு கொஷினை கிட்டத்தட்ட சார் நான் ஒரு 20 நிமிஷம் போட்டேன்றாங்க. 20 நிமிஷம் போட்டு ஆன்சர் நான் வர வச்சுல சார்ன்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, லாஸ்ட்டில் ஒரு 20 கொஷின் கிட்ட நான் பார்க்கவே இல்லைன்றாங்க. அப்போது எதுக்கு அவ்வளோ வெறி நமக்கு? பாயிண்ட் புரியுதா? த ட்ராப் இஸ் டைம். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு. அதை நாங்கள் யூபிஎஸ்சியில் கூட அப்படி தான் சொல்லுவோம். நீ உனக்கு தெரியுதோ தெரியலையோ கண்ணா எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணு, எல்லா கொஷினையும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணு. நம்மளுடைய எய்ம் எப்படியா இருக்கணும் அப்படின்னா, அடுத்த எக்ஸாமில் ஒரு கொஷின் பேப்பர் 1 நிமிஷத்துக்கு மேலே 1.5 நிமிஷத்துக்கு மேலே அது டைம் எடுக்குதா, 2 நிமிஷத்துக்கு மேலே எடுக்குதா, அந்த கொஷினை அப்படியே விட்டுரு, அடுத்ததுக்கு போ. இல்லை நான் இன்னும் இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், இங்கே தான் உங்களுடைய எமோஷனை தட்டிட்டா. கரெக்டாக நான் அட்டன் பண்ணுறேன், அதுக்கு ஆன்சர் வரலன்னா நான் யார் அப்படின்னு அங்கே கொஷின் பேப்பர் கூட நம்ம சண்டை போடக்கூடாது. ஓகே, நம்ம டைமை இழுக்கிறானா? இப்போ நம்ம 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 தெரு சண்டைலாம் இருக்கும்ல, நம்ம ரோட்டில் போயிட்டு தான் இருப்போம், சும்மாவே ஒருத்தன் வம்பிழுப்பான், சும்மாவே நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுவான். நமக்கு தெரியும் அவன்கிட்ட பிரச்சனை பண்ணால் அவன் நம்மளை வேறு பிரச்சனை எடுத்துகிட்டு போய் விடுறான். நம்ம என்ன பண்ணுவோம்? சரி இவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு அமைதியாக வர மாட்டோமா? அந்த மாதிரி தான் எக்ஸாம்லேயும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கொஷின் டைம் இழுக்குது அப்படின்னா அந்த கொஷினை அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஷினை பார்க்கணும். நான் பாருங்கள், இந்த எக்ஸாமுடைய சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். இந்த பாருங்கள், 200 கேள்வியா, 150 கேள்வி மேலே கிளியராக பர்ஃபெக்டாக கரெக்டாக போட்டாலே உள்ளே போயிடலாம், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடலாம். அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் கம்யூனிட்டி. 150 கொஷின், ஆனால் 200 கொஷின் கொடுத்துருக்கான். அப்போது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 200 கொஷினையும் நான் நல்லா போடுறேன், இல்லை அப்படின்னா நான் டைம் எடுத்துக்கிட்டு 150 கொஷினையும் சூப்பராக போடுறேன். 150 கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் பர்ஃபெக்டாக தெரியுது, ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லையோ இல்லைனா நிறைய ட்ராப்ஸ் வச்சுருக்கலாம். அப்போ நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கணும்? எல்லா கொஷினையும் பார்த்துருக்கணும், எல்லா கொஷினையும் நீங்கள் ஒரு தடவை படித்தாது இருக்கணும், அதுக்கப்புறம் ஆன்சர் போடணும். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போது எல்லா கொஷினையும் ஒரு தடவை படிக்கிற மாதிரி இந்த கொஷின் பேப்பர் இருக்குதானா? கிடையாது. நிறைய கொஷின் ஈஸி தான், ஆனால் ட்ராப்ஸ். இந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஷின் எல்லாம் சரியான ட்ராப்ஸ். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது சிலபஸில் கொடுத்த மாதிரி தான் சில கொஷின்ஸ் 1-2 கூட்டி இறக்கி கேட்டிருக்கான். இப்போ பாருங்கள், ஜென்ரல் சயின்ஸில் 13 கேள்வி, 10 கேள்வி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தான், 13 கேள்வி வந்திருக்கு. ஜியாகிரஃபியில் 10 கேள்வி தான் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக இந்த சயின்ஸுன்றது கரண்ட் அஃபேர்ஸ் கலந்து வருது, அதனால் அப்படி இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் உங்களுக்கு 25 கேள்வி வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி மேக்ஸ் ஸ்டாண்ட். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணனாலே ஹிஸ்ட்ரி ரீஜனில், தமிழ் கல்ச்சர் ரீஜனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். பாயிண்ட் புரியுதா? ஹிஸ்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி வருதுங்களா, அண்ட் பாருங்கள் பாலிட்டி. ஓகே, பாலிட்டியில் கொஷின்ஸ் பார்த்தீங்களா, சிம்பிளான ஆர்டிகல்ஸ் தாங்க. சார் என்ன சார் அவ்வளோ? பாருங்கள், ஃபேக்சுவலாக தான் கேட்டிருக்கான். பட் என்னென்னா, உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் பற்றி தெரியும், முனிசிபாலிட்டிஸ் பற்றி தெரியும், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி தெரியும். பட் இப்போது ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 18, இப்போ ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 20ன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆர்டிகல் 243A என்ன, ஆர்டிகல் 243I என்ன, ஆர்டிகல் 243Z என்ன அப்படின்றது தெரியாது. ஏன் தெரியாதுன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணல. இதான உண்மை. யார் நல்லா ஆர்டிக்கலில் ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்களோ, ஓகே 5 5s 25ன்ற மாதிரி ஆர்டிக்கலை சொல்லும் பொழுதே கரெக்டாக ஆன்சர் சொல்கிறவன் பாலிட்டியில் நிறைய கொஷின்ஸ் கரெக்டாகும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பை கேட்டுது. பாலிட்டி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆர்டிகல் 200, 201 அது ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. வித் ரெஸ்பெக்ட் டு தி கவர்னர். கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கேட்டிருந்தான். பாயிண்ட் புரியுதா? கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸையும் நிறைய கேட்டிருந்தாங்க. ஓகே, அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி, இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர், இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்களை கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஃபைன். எக்கனாமி ஆஸ் யூஷுவலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த தடவை எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்த்தே ஒரு 50 கேள்விகள்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எக்கனாமிக்ஸில் 26 கொஷின் கேட்டிருக்கான். தமிழ்நாடு கல்ச்சர் 42 கொஷின்ஸ். இதை பாருங்கள், ஹிஸ்ட்ரி அண்ட் இதில் 40, இதில் 27, நீங்களே பார்த்துக்கலாம். 67 கொஷின்ஸ் இதிலே வந்துருச்சு. ஓகே, அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 10 கொஷின்ஸ் கேட்டிருந்தான். ஓகே, எக்கனாமி ப்ளஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்மோஸ்ட் சம் 36 கொஷின்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் தனியாக ஒரு 5.
ஓகே. அண்ட் மேக்ஸில் ஆஸ் யூஷுவலாக ஒரு 25 கொஷின்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்சர் போட்டால் ஆன்சர் கண்டிப்பாக வர மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஆன்சரை வர வைக்கிறதுக்குள்ளாரே நீங்கள் 4 தடவை இமயமலைக்கு பயணம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி தாங்க சப்ஜெக்டை வந்து பார்க்கும்பொழுது சப்ஜெக்டோடைய கொஷின்ஸ் அவன் சொன்ன மாதிரி தான் ஓரளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்போ இந்த குரூப் 1லேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணணும்? இப்போ நம்ம என்ன பண்ணணும் சார்? குரூப் 1 நான் எழுதிட்டேங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஒவ்வொரு கீ விடுறாங்க. நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த கீயெல்லாம் விட டிஎன்பிஎஸ்சி விடுற கீ தான் வந்து ஃபைனல். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டிஎன்பிஎஸ்சியும் இன்னும் 2 மாதம் ஆகும் ரிசல்ட் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் யாருன்னா குரூப் 4ம் அப்ளை பண்ணிருக்கீங்க ஒரு குரூப் 2ம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கவலைப்படாமல் குரூப் 4 ஆர் குரூப் 2க்கு ஃபுல் ஃப்ளெஜாக படிங்க. ஏன்னா குரூப் 4 இன்னும் 1 மாதம் வரப்போகுது. ஓகே, ஜூலை 18 குரூப் 2 உடைய நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் எக்ஸாம் வந்து பார்க்கும்பொழுது ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் நடக்கும், அக்டோபருக்குள்ளார நடக்கும். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் வெறியில், ஏன்னா இப்போ நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க, நீங்கள் படிங்க. இல்லை சார் எனக்கு 140 கொஷின்ஸ் மேலே எனக்கு கரெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கு 140 கொஷின்ஸ் எப்படியா இருந்தாலும் வருது சார், எந்த ஆஃபீஸ் எந்த இன்ஸ்டியூட் கீ பார்த்தாலும் சரி ஒரு டிஎன்பிஎஸ்சி கீ பார்த்தாலும் சரி எனக்கு 140 கேள்வி மேலே கரெக்ட் ஆகுதுன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், யூ கோ ஃபார் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன். எனக்கு 110 வருது 120 வருது அப்படின்னா உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இப்போ வேண்டாம். ஏன்னா நீங்கள் குரூப் 4 குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எனக்கு 140 மேலே வருது சார், கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது மெயின்ஸ் தான். இல்லை சார் நான் ரிசல்ட் வந்துட்டு அதுக்கப்புறமும் நான் மெயின்ஸ் அடுத்த 3 மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா டைம் இருக்காது. ஏன்னா இந்த தடவை டிஎன்பிஎஸ்சியோடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் இது பாருங்கள், எத்திக்ஸ் இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜியாகிரஃபி. நீங்கள் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், பேப்பர் 1, 2, 3, 4. ஓகே, ஜிஎஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பர்லேயும் 3 யூனிட் இருக்குது. ஸோ 750 மார்க்கு 3 மாதத்தில் அந்த பேப்பர்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் யாரை, இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்கல்ல சார் நான் வந்து கொஷின் பேப்பரையே பார்க்கல, ஒர்க் அவுட் பண்ணல, அது வரும்போது பார்த்துக்கலாம், அது தப்பான ஸ்ட்ராட்டஜி. கொஷின் பேப்பர் எடுக்கணும், எதனா ஒரு ப்ரைவேட் கீயோடைய ஆன்சர் செக் பண்ணணும். ஓகே, யூபிஎஸ்சி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கீக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஒரு வாரம் 10 நாள் கூட எடுத்துக்கோங்க. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் 140 மேலே இருந்தால். ஓகே, நீங்கள் குரூப் 4க்கோ இல்லைனா குரூப் 2க்கோ அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்த 2 மாதத்தில். ஏன்னா வரக்கூடிய அடுத்த 3-4 மாதம் மெயின்ஸ் எக்ஸாமோ இல்லைனா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோ எதனா இருக்க தான் போகுது. புரியுதா? ஸோ இதுதான் விஷயம். அண்ட் நம்மளுடைய பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமியில் நான் சொல்ல வரக்கூடிய இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எங்கள்கிட்ட நிறைய மாணவர்கள் எங்கள்கிட்ட இருந்து குரூப் 1 எழுதுனாங்க. நாங்களும் வந்து பார்க்கும்பொழுது மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சும் ஆரம்பிச்சிருக்கோம், மெயின்ஸ் ஃபுல் ஃப்ளெஜாக கிளாஸும் வந்து பார்க்கும்பொழுது ஆரம்பிச்சிருக்கோம். குரூப் 2 குரூப் 2 உடைய ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழுடைய டெஸ்ட் பேட்சும் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு மெயின்ஸுக்கு ஒரு நல்ல மென்டரிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்ன அக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஓகே நம்ம குரூப் 1 ரிசல்ட்டு கொடுத்தோம், பர்சனல் மென்டரிங் பேட்ச்னு நம்மக்கிட்ட நிறைய பேர் படிச்சிருக்காங்க. நீங்கள் நம்மளுடைய யூடியூப் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டெலகிராம் பிரதர் மென்டர் ஐஏஎஸ் டெலகிராமை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நம்மளுடைய மெயின்ஸ் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்? பொதுவாகவே இது வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி ஆர் மெயின்ஸ் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக படிக்கிறீங்கனாலும் சரி, நாங்கள் என்ன பண்ணுவோம், என்னுடைய பர்சனல் மென்டரிங் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, வி ஹாவ் அ டீம். அதாவது நான் வந்து ஒரு 6 மாதம் ஃபஸ்ட் 6th மந்த், அதாவது ஜூலை மாதம் ஆரம்பிக்குதுன்னா டிசம்பர் 31 வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படின்ற டே பிளானை முதல்ல கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இப்போ அக்டோபர் மாதம் 31 என்ன சார் படிக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட 30-31 என்ன படிக்கணும்னா உங்ககிட்ட பிளான் இருக்கும். ஓகே, டிசம்பர் 2 என்ன படிக்கணும்னா இதாமா படிக்கணுன்ற பிளான் இருக்கும். அப்போது உங்களுக்கு பிளான் படி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் ரொம்ப முக்கியமான விஷயமே பிளானிங் தான். ஓகே சார், நான்லாம் மனத்திலேயே மனசாலேயே எல்லாமே பண்ணிப்பேன் அப்படிலாம் கிடையாது. நான் மைண்ட்லேயே எல்லாம் ஒர்க் பண்ணுவேன் சார் அப்படிலாம் கிடையாது. யூ நீட் டு ஹாவ் அ பிளான், யூ நீட் டு ஹாவ் அ ஷெட்யூல். ஓகே, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்வார், பிளானிங் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை என்னும் மணற்பரப்பில் உன் காலடிச்சுவடுகளை பதிக்க விரும்பினால் நீ உன் கால்களை இழுத்து இழுத்து நடக்காதேன்னு வரும். அப்படின்னா என்னென்னா, நீ ஒரு பிளான் வச்சுருக்க அப்படின்னா அந்த பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஸோ பிளானிங் கொடுத்துருவோம். அண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக டெஸ்ட்டு வச்சு டார்ச்சர் பண்ணுவோம். பிகாஸ் இங்கே நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்றத டெஸ்ட்டாக வைப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஸ்டேட் இருக்குது, இப்போது
முக்கியமாகவே இந்தியன் ஜியாகிரஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸை உங்களுக்கு ஒன்றை விட்டு ஒரு நாள் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ தட் இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்ஸ், ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் ஆல்சோ பேசிக்ஸ் புக்ஸை படிக்கும்போதே நீங்கள் பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. நீங்கள் பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஈஸி. ஓகே, ஸோ உங்களுக்கு மெயின்ஸுக்கு தேவையான புக்ஸை கொடுத்துருவோம், கண்டென்ட்டை கொடுத்துருவோம். சார் எனக்கு வந்து கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமும் வேணும்னா ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து பார்க்கும்பொழுது அண்ணா நகரில் தான் இருக்குது. ஸோ எங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஓவர் க்ரௌடிங்லாம் இருக்காது. ஓகே, ஸோ ஒரு சின்ன க்ரௌடு தான் இருக்கும். அந்த சின்ன க்ரௌட் எப்படி நீங்கள் ஸ்கூலில் டியூஷன் போவீங்களோ ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் மென்டரிங் இருக்கிற மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அதுவும் குரூப் 1க்கு உங்களுக்குன்னு பர்சனல் மென்டரிங் நாங்கள் இருக்கும். அதனால் திஸ் இஸ் ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் வேர் ஆல் கோயிங் ஆன். ஒரு வருஷத்துலேயே நாங்கள் ஒரு 30 பேர் தான் எடுப்போம். அந்த 30 பேருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ இந்த வருஷத்துடைய அட்மிஷன் அப்படின்றது ஸோ ஆன்கோயிங் ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பசங்களும் என்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு தாராளமாக வாங்க. வி வில் சப்போர்ட் யூ. என்னுடைய ஆஃபீஸோடைய ஃபோன் நம்பர் 8610245423. ஓகே, அண்ட் என்னுடைய பர்சனல் நம்பர் 9500833976. So I will be taking care of the academic coordination. ஸோ அதனால் அப்கமிங் குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஆர் அடுத்த வருஷத்தில் வரக்கூடிய குரூப் 2 ஒரு குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கான ஃபுல் அட்மிஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஓகே, யூ கேன் அக்சஸ் மீ. எங்களுடைய போஸ்டர்ஸ், எங்களுடைய ஷெட்யூல்ஸ், எங்களுடைய பிளான்ஸ், அஜெண்டாஸ் எல்லாமே எங்களுடைய டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ எங்களுடைய டெலகிராம் சேனல் இஸ் பிரதர் மென்டர் ஐஏஎஸ். பிரதர் மென்டர் ஐஏஎஸ். ஸோ சார் எங்களுக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கனாலும் நீங்கள் இஎம்ஐலையோ அல்லது இன்ஸ்டால்மெண்ட்லையோ பே பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வாங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதனால் நோ நீட் டு worry. I am Shankara Narayan. I am an assistant professor. I am a UGC NET qualified assistant professor. I am a research scholar too. ஸோ எனக்கு இந்த ஃபீல்டில் 11 years of academic excellence இருக்குது. ஸோ நிறைய பசங்களை நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம், ரிசல்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்பிக்கையோடு வாங்க, நல்லா படிங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.